ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு சத்தியமாய் எடுத்து உரைக்கக்கூடியவர், எங்களுக்கு போதித்து வழிநடத்தக்கூடியவர் எங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவர் மட்டுமே. தந்தையாகிய இயேசு கிறிஸ்துவே, உமது நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி சர்வ சாஷ்டாங்கமாய் பணிந்து எங்கள் தந்தையாகிய ஆவியானவரை உமது நாமத்தினாலே அழைக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஸ்திரம் தாழ்த்தி பாதம் பணிந்து உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சம் இரத்தமும் தேதத்து நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தந்தையே, உடைய நாமமும் இரத்தமும் உடைய வார்த்தையும் வசனமும் உடைய அபிஷேகம் உடைய கிருபா வரங்களும் உடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் உடைய பலனும் சத்தமும் உடைய வெளிச்சமும் உடைய ஒளியும் உடைய நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய அபிஷேக தைலமும் கிருபா வரங்களும் அல்லேலூயா, உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய பேரன்பும் ஆண்டவரே என்னையும் ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரையும் லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. எங்களை நிரப்பி ஆட்கொள்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் சிருஷ்டி கர்த்தராகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரம் கடந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஒரு ஓய்வு நாளில் தேவனுடைய பாதத்தில் வரோம். இப்படி வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு ஓய்வு நாள் நமக்கு இருக்காது. ஒரு ஓய்வு நாள் பிறகால இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இல்லை, நாம் இந்த உலகத்தில் இல்லை. இல்லாத நம்ம இல்லாமல் போகும்போது அந்த ஓய்வு நாளும் இல்லை, அந்த கிறிஸ்மஸும் இல்லை, அந்த நியூ இயரும் இல்லை, எதுவும் இல்லை. எந்த பண்டிகையும் எந்த களி கூறுதலும் எந்த கொண்டாட்டமும் கிடையாது. எல்லையில்லாத சந்தோஷம். இதை காட்டிலும் மகா பரிசுத்த மகிமையான ஒளிமயமான ஒரு எண்ணி முடியாத பிரகாசமான முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது பரலோகத்தில். எல்லையில்லாத கொண்டாட்டம். ஆனால் அந்த ஸ்லாக்கியத்தை அடையிறது அதுக்கு ஆண்டுகளே கிடையாது. கர்த்தரோடு வாழ்கிற ஆண்டுகளுக்கு கணக்கே கிடையாது, அதுக்கு முடிவும் கிடையாது, அதுக்கு எல்லையும் கிடையாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால அவரோடு கூட அவரால் அழைத்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவால் இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னவர் அழைத்து கொண்டு செல்வாரானால் அவரோடு கூட செல்லணும்னா அவரோட நடந்தாதான் அவர் பேசுகிறபடி பேசினாதான் வருவான். ஒரு நாளைக்கு 4 கோலியாத்து வருவான். ஆம்பளை கோலியாத்து வருவான், பொம்பளை கோலியாத்து வருவோம். 4 வரும். நீங்கள் கோலியாத்துன்னு பாடுறோம். கோலியாத்து மலைகள் என்று பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் எல்லாம் பர்வதம்னா நம்பி இருக்கிற மனுஷி நம்ம நம்பி இருக்கிற காரியெல்லாம் நம்மளை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது தான் அர்த்தம். அது நம்ம பாடுறது ஈஸியாக பாடுறோம் உட்காந்துக்கிட்டு. ஆனால் அந்த சந்திக்கிற நேரம் வரும்போது என்ன செய்கிறோம்? கால தாமதம் என்பது ஒரு அரக்கம் போல காணப்படுது. கால தாமதங்கள் எல்லாம் அது எதனால? கால தாமதங்கள் ஒன்று மனுஷனால ஏற்பட்டதும் உண்டு, ஆனால் பிசாசுகளால் ஏற்படுவது உண்டு. கர்த்தரே அந்த கால தாமதத்தை அனுமதிச்சு நடத்தினா என்ன பண்ண முடியும்? கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆளாக்குவதற்கும் உருவாக்குவதற்கும் அவர்களை கர்த்தருடைய சேனைகளாய் நிலைநிறுத்துவதற்கும் அவர்கள் பொன்னாய் விளங்குவதற்கும் ஒருவரும் கெட்டு அழிஞ்சிராதபடி நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி பிதாவாகிய தேவன் விரும்பின அந்த விருப்பத்தை கிறிஸ்துவாகிய தேவன் அவர் பிள்ளைகளிலே நிறைவேற்றுவதற்கு சில காலங்கள், சில வருடங்கள், கால தாமதங்கள் என்பது மனுஷனை, அவரை நம்பி இருக்கிற மனுஷனை அழிக்கிறதுக்காக அல்ல,
எல்லையில்லாத அந்த கொண்டாட்டத்துக்கு வரணும். எங்க? இங்க உட்காந்துட்டு இங்க பர்த்டே கொண்டாட்டத்துல நான் கலந்துட்டு 4 முத்தம் கொடுத்துட்டு 10,000 ரூபா இருந்தா வச்சுக்கோ, நீ செலவுக்கு வச்சுக்கோ, நீ 1000 ரூபா செலவுக்கு வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு மெச்சுக்கிட்டு எல்லாம் குஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள அப்படி போயிடும். எப்படி? இது என்ன சும்மாவா கொடுக்குது? இதை பத்தி எங்களுக்கு தெரியாது. இது ஒருத்தரை நேசிக்கும், ஒருத்தரை நேசிக்காது. கர்த்தருடைய அன்பு அப்படி கிடையாது. மனுஷர் இப்படி வாங்கிட்டு அப்படி பின்னாடி சொல்லிட்டு போவாங்க. நன்மையை வாங்கிட்டே அப்படி சொல்லுவாங்க. சில பரிசுகளை வாங்கிட்டே அப்படி பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க. ஏன் பேசுறாங்கன்னா, கொடுக்குறவங்களும் பின்னாடி பேசுறவங்களா இருப்பாங்க. உதாரணமா இருக்கிறேன்னு சொல்றவங்களும் என்னது பேசுவாங்க? தார்மாரா பேசுவாங்க. இப்படி அப்படி மறைஞ்சு போகிற இந்த கொண்டாட்டங்கள் நிலைத்திருக்கிறதில்ல. இந்த கொண்டாட்டங்கள் நிலைச்சிருக்கிறதில்ல. இந்த கூடுகைகள் நிலைச்சிருக்கிறதில்ல. இந்த பூமியே நிலைச்சிருக்க போறது கிடையாது. இந்த பூமி அழியதான் போகுது. கர்த்தர் வருகிற நாளிலே, அழிக்கிற நாளிலே இந்த பூமி அக்கினிக்கு இரையாக போகுது. மனுஷன் சம்பாதிச்ச பொன் பொருள் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் அள்ளிக்கிலாம் போக முடியாது. எல்லாமே இங்க நிக்கரகம் ஆயிரும். எல்லாமே அக்கினிக்கு இரையாயிரும் கம்ப்ளீட்டா. 100 தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு அப்படின்னு. அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டா, அவ ஏமாத்திட்டா, இவன் ஏமாத்திட்டான், அவன் துரோகி, இவன் பச்சை துரோகின்றவங்க எல்லாம் தேவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும். பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது. நான் தொடர்ந்து வாய் பேசிட்டே இருப்பேன். தொடர்ந்து கோலியாத்து வர்றதோட நான் கூட்டு சேர்ந்துக்குவேன். கோலியாத்தோட நான் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நான் பாட்டு இஷ்டத்துக்கும் ஆடுவேன். கோலியாத்து எல்லா விதத்திலையும் வருவான். மனைவி ரூபத்தில் வருவான், கணவன் ரூபத்தில் வருவான், மகன் ரூபத்தில் வருவான், மக ரூபத்தில் வருவான், மாமியார் ரூபத்தில் வருவான், மாமனார் ரூபத்தில் வருவான், மச்சன ரூபத்தில் வருவான், மச்சின்ச்சி குழந்தையா ரூபத்தில் வருவான், தம்பி ரூபத்தில் வருவான், அண்ணன் ரூபத்தில் வருவான், மச்சான் ரூபத்தில் வருவான், நண்பங்கிற ரூபத்தில் வருவான், ஆபீஸில் வேலை செய்கிறவன்ற ரூபத்தில் வருவான், வேலைக்காரி மூலமாக வருவான், வேலைக்காரன் மூலமாக வருவான், உறவுக்காரன் மூலியமாக வருவான். போனவன் வந்தவன்ல எத்தனையோ பேர் கோலியாத்து. அப்போ வர வர கோலியாத்து வந்த உடனே கோலியாத்து வாயிலிருந்து வர வார்த்தையை கேட்டு அப்படியே ஆவி கட்டிக்கிட்டு அப்படியே போனா பரலோகத்தை எங்க போக முடியும்? நான் பாண்டனே, நான் கை தட்டி பாண்டனே, நான் கையை உயர்த்தி பாண்டனே, 50 தடவை நான் கையை தூக்கி வாக்கு கொடுத்தானே, நான் வாக்கு கொடுத்தானே ஆண்டவரே, நெஞ்சில கை வச்சு வாக்கு கொடுத்தானே, தலையில கை வச்சு நான் வாக்கு கொடுத்தானே. எங்க அது? அந்த வாக்கு தத்தெல்லாம் தேவன்கிட்ட கொடுத்த அந்த வார்த்தை வாக்குறுதியெல்லாம் எங்க அது? இப்படின்னு அப்படி மனுஷர் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிட்டு போனா அப்படியே புஷ்குன்னு விழுந்துருது. புஷ்குன்னு அப்படியே வாரிக்கிட்டு அப்படியே போயிடுறது. அப்புறம் வாயில அப்படி எல்லாம் பேசுறது, முணுமுணுக்கிறது, முறுமுறுக்கிறது, மற்றவர்களை அற்பமாய் கேவலமாய் பேசுவது, இதெல்லாம் யாருடைய குணம்? அப்போ சாத்தான் குணம்னா இப்போ நம்ம பேசிட்டு சாத்தான் குணத்தை பேசிட்டு ஆமா நான் பேசிட்டேன்னு வாழ்நாள் பூரா இப்படியே சொல்லிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? மனம் திரும்பணும் இல்லை, உண்மையா மனம் திரும்பணும் இல்லை. மனம் திரும்பினா பேச மாட்டோம். யார் என்னதான் வாயை கிண்டி விட்டாலும் எதை கிண்டி விட்டாலும் பேச மாட்டோம். கர்த்தராகிய தேவன் நாளைக்கு நடக்கிறதுனா சில நேரங்கள் எல்லாம் நாளைக்கு என்னன்றது இன்னைக்கு கொடுக்கறது பெரிய கிருபை. நாளைக்குரியதை இன்னைக்கு என்னென்ன சாத்தான் எந்த கோலியாத்து எந்தெந்த இடத்துக்குள்ள வருவான், எந்தெந்த வீட்டுக்குள்ள வருவான், எந்த பொம்பளைய பார்ப்பான், எந்த ஆண் மகனை பார்ப்பான், எந்த ஆளை போய் பார்ப்பான், எவரை பார்ப்பான்றது எல்லாம் அது தேவனுடைய சுத்த கிருபை. தகுதி இல்லாத மனுஷனுக்கு அவரை நம்பி அவருடைய ஆவில நிறைஞ்சிருக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய கிருபை. தெரிஞ்சுக்கோ, மனுஷர் இப்படிதான், மனுஷர் இதுதான். அதை முதல்ல அதை சுட்டறி, அதை கர்த்தருடைய நாமத்தினால சுட்டறி, அது ஒன்றும் இல்லாமல் சுட்டறி. இப்படி வாய் பேசும், அப்படி வாய் பேசும், இப்படி பண்ணும், இப்படி கலகம் பண்ணும், இப்படி பேசும், இப்படி துரோகம்னு சொல்லி பேசும், துரோகின்னு பேசும், ஏமாத்திட்டான்னு பேசும், வஞ்சித்துட்டான்னு பேசும், அதை பண்ணிட்டான்னு பேசும். அதெல்லாம் எல்லாம் முன்கூட்டியே கொடுக்கறதில்ல. அது தேவனுடைய சுத்த கிருபை. அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அதை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறதுக்கு வந்த கிருபை கிடைக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. தகுதியற்ற நீசனுக்கு கிடைக்கிற கிருபை. மனுஷர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரைட் ஓகே இப்படிதான் தெரிஞ்சுட்டு நம்ம நல்லபடியா பேசணும். கர்த்தருடைய அன்புல நம்ம நல்லபடியா பேசணும். தெரிஞ்சுக்காத மாதிரியே இருந்துக்கணும். இப்படி ஒரு காரியம் அந்த பக்கத்துல நடந்திருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்காமே நடந்துக்கணும்.
அது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஈரலை பிளக்கிற வார்த்தைகள் தான், பிளக்கிற காரியங்கள் தான். ஈரலை பிளந்திருக்கிறவன் தான், பிளந்திருக்கிறவங்க தான் பிளந்தவங்க கிட்ட நல்லபடியா பேசணும். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். அவங்க போறாங்களோ இல்லையோ, நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும். எவ்வளோ நாளைக்கு இப்படியே பேசிக்கிட்டு, இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு, இப்படியே கூட்டு சேர்ந்து பேசுறது கர்த்தருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இப்படி பேசுறது, இப்படி நடக்கிறது. கர்த்தர் பொய் சொல்லாதவர், ஏமாத்த மாட்டார். கர்த்தர் அவரை நம்பி இருக்கிறவங்கள ஏமாத்த மாட்டார். எத்தனை பசி, பட்டினி, கொடுமை எவ்வளவோ இருக்குது, ஏமாத்த மாட்டார். நான் கூசாம நம்ம பேசுறோம். நான் கூசாம அவங்க பொல்லாதவங்க, இவங்க பொல்லாதவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க இவங்கன்னு பேசுறோம். வாய்க்கு வந்தபடி பேசுறோம். நம்ம எல்லாரும் நல்லவங்களா? எங்க தொட்டு பார்ப்போம், நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் நம்ம ரொம்ப நல்லவங்களா, என்னையும் சேர்த்தா நல்லவங்களா, ரொம்ப ரொம்ப உத்தமர்களா, நம்ம உத்தமிகளா? கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான். அப்ப அந்த நல்லவர் நம்மளை பார்த்து நம்மை பார்த்து நம்ம பொறுமையா சகிச்சுக்கிறாரே. நம்ம இவ்வளவு ஏடாகுடமா இருந்துகிட்டு கர்த்தரை அறிந்தோம் என்று சொல்லி இருக்கிறவர்கள் தான் ரொம்ப மோசமா நடக்கிறது. கர்த்தரை அறியாத ஜனம், கர்த்தரை அறியாதவங்க, அவங்களுக்கு கர்த்தரை பத்தி தெரியாது. அவங்க இருள்ல இருக்கிறாங்க. நான் வெளிச்சத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் ஒளியின் இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் பரிசுத்த தேவாலயத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு, நான் தசம பாகம் கொடுக்கிறவன்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? வாய்க்கு வந்தபடி தாறுமாறா பேசி தெரிஞ்சுக்கிட்டு, முணுமுணுத்துட்டு, முறமுறுத்துக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, குற்றம் சொல்லிக்கிட்டு, தன்னைத்தானே யாரும் நீதிமானாக்கி கொள்ள முடியாது. மிதமிஞ்சன நீதிமானாகவும் இருக்கக்கூடாது. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர் தான். நமது பேரில மிகுந்த கிருபையும் இரக்கம் உள்ளவர் கர்த்தர். நாம் ஒரு நிமிடம் கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உலகம் இது. ஒரு நிமிடம், ஒரே ஒரு நொடி பொழுது உயிரோட கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உலகம் இது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் உயிரோட கூட கர்த்தர் வச்சுக்கிட்டு வராரு. நீங்க திங்கிற சாப்பாடு ஜீரணம் ஆகுறது யாரால? நீங்களே ஜீரணமாக்கிக்கிறீங்களா? நம்ம பேசுற வார்த்தையில ஜீரணமாகாது. அதுலயும் ஒரு கிருபை வச்சு ஜீரணமாக்க விடுறாரு. அது எந்த ஆகாரமும் ஜீரணமாக்க விடுறாரு. மூச்சு விடுறோம். நம்ம அவ்வளவு ஏடா கூடமா பேசுறோம். இன்றைக்கு காலை விடிய கால வரைக்கும் ஒவ்வொருவரும் பேசாதது இல்லை. கடந்த வாரம் தேவனை ஆராதிச்சுட்டு இந்த வாரம் ஆராதிக்க வர்றோம். இடையில எவ்வளவு தாறுமாறான வார்த்தைகள், எவ்வளவு அவிவிசுவாசமான வார்த்தைகள், அவநம்பிக்கையான வார்த்தைகள். தேவையில்லாத யாரோ வருதுல, யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வருவாங்களா? வேண்டியவங்க தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. வேண்டியவங்க தான் கோலியாத்தா வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சமாதானத்தையும் பிடுங்கிட்டு போறது, சந்தோஷத்தை பிடுங்கிட்டு போறது, குடும்பத்துல ஒத்துமையா கூட இருக்காதபடி அதையும் பிடுங்கிட்டு போறது. அவன் நல்லவா, இவன் நல்லவ கிடையாது, இவ கட்டவா, அவ கட்டவா, இவன் கட்டவன், அவன் கட்டவன், இவன் கட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களையே தூஷித்தாலே விடமாட்டாரே கர்த்தர். கர்த்தருடைய ஆவி பெற்று அபிஷேகம் பெற்றவங்களை தூஷித்தாலே விடமாட்டாரே கர்த்தர். உச்சி குடுமையை தூக்கிடுவாரு. அவரை பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அதுலயும் ஆவியானவரை தூஷித்தா எப்படி? வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரை தூஷிக்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா நரகம்தான். ஆவியானவரை தூசித்தா, கிறிஸ்துவை தூசித்தாலும் அதுக்காக தூசிக்கணுமா என்ன? தூசித்தா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு, உண்மையா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு உண்டு. ஆனா ஆவியானவரை தூஷித்தா மன்னிப்பு இம்மையிலும் மறுமையிலும் என்னைக்குமே கிடையாது. அப்படின்னா பரலோகத்துக்கு கிடையவே கிடையாது, பரலோகமே கிடையாது. எச்சரிக்கையா இருக்கணும். வாய் இருக்கு, நாக்கு இருக்குன்றது, உதடு இருக்கிறது, நமக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு, நமக்கு காரியம் அப்படி இருக்கு, எனக்கு நியாயம் இருக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை நிறைவேற்றுறதுல உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலையில சொல்றோம்? கூட 10 பேர் உட்காந்து அப்படியே பக்கபலம் கொடுத்ததுனால சொல்றோமா? 10 பேர் சப்பக்கட்டு பக்கத்துல வந்து கட்டினதுனால சொல்றோமா? 10 பேர் வந்து அப்படி தூக்கி விட்டு நிக்க விட்டதுனால சொல்றோமா? யாரும் ஒரு மனுஷன் கூட இங்க வரல.
ஒரு மனுஷனும் ஒத்தாசையே கிடையாது, ஒரு மனுஷனும் உதவியே கிடையாது, கிடையவே கிடையாதுன்னு பகிரங்கமாவே சொல்ல முடியும். கிடையாது. கர்த்தர் ஒருத்தரை தவிர யாருமே கிடையாது. அதனால எல்லாம் ஆகா ஓகோன்னு இருக்கா? இல்ல. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார். அவர் இறங்குவார். அவர் பிள்ளைகளுக்கு அவர் தான் இறங்குகிறவர். அவர் இறங்குவார். யார் எந்த வாய் எந்த நாக்கு எவ்வளவு தூசிக்குதோ அதை அறுத்துக்குவாங்க, அவங்களே அறுத்துக்குவாங்க. நமக்கு அது இல்லை. கர்த்தர் ஒரு நாள் சொன்னதை நிறைவேற்றும் போது பேசின வார்த்தைக்கெல்லாம் தண்டனை இல்லாம போவாது. தண்டனை இல்லாம போவாது. தேவன் மன்னிக்கிறார்னா தண்டனை இல்லாம மன்னிக்க மாட்டாரு. தண்டனை இல்லாம மன்னிக்க மாட்டாரு. மன்னிக்க மாட்டார். துணிகரமா பேசுறோம், துணிகரமா பேசுறோம், துணிகரமா நடந்துடுறோம். எல்லாமே துணிகரம். தெரிஞ்சே தான் பேசுறோம், தெரியாமலாம் பேசுறது கிடையாது. தெரிஞ்சே தான் பேசுறோம். நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் நம் கீழ்ப்படியாமையினால வந்ததா இருந்தாலும் நமக்காக சிலுவையிலே கீழ்ப்படிந்தாரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தகுதியற்ற நமக்கு பிதாவின் வார்த்தையை கேட்டு, பரலோக தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு பூமிக்கு இறங்கி வந்தாரே, அவராலே அவர் பிள்ளைகளுக்கு அவர் சொன்னது வரும். அவர் சொன்னது வரும். கேட்கும்போது கேட்கிறோம். அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யறோம்? தாறுமாறா பேசுறோம், தாறுமாறா நடக்கிறோம். தேவையில்லாத மண்டையை போட்டு உருட்டுறோம், தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறோம். இது எதுக்கு இது வார்த்தை, எதுக்கு இந்த வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தையை எடுத்துட்டு ஆண்டவரே நான் தான் அது, என்னை மன்னிச்சிருங்கன்னு போனோம். யாருன்னு அப்படி போகக்கூடாது. தேவனே என்னை மன்னிங்க, நான் அப்படி சிந்திச்சிருக்கிறேன், நான் அப்படி யோசித்திருக்கிறேன், நான் அப்படி பேசியிருக்கிறேன், நான் அப்படி வாய் பேசியிருக்கிறேன், ஆண்டவரே நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், நான் நடந்திருக்கிறேன், நான் கோலியாத்தோட கூட்டு சேர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. கோலியாத்துன்றவன் வேதத்தில் இருக்கிறான்னா அவன் அவுட். அவன் அப்போ கோலியாத் என்பவன் இந்த உலகத்தில் உயிரோட கூடவே இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டியவர்கள் கோலியாத்துகள். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு வர்ற கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினால வீழ்த்து கொண்டே தான் வர வேண்டியது இருக்குது. அப்புறம் நானே கோலியாத்தா இருந்தா எப்படி? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நானே கோலியாத்தான் கோலியாத்தோட போய் கூட்டு சேருவான். கோலியாத்து தான் அவன். கோலியாத்துங்கிற ஒரு ஸ்திரீ தான் கோலியாத்துங்கிற ஒரு ஸ்திரீயோட, அல்லது கோலியாத் என்ற ஒரு ஸ்திரீ தான் கோலியாத் என்ற ஒரு மகனோட போய் கூட்டு சேரும். ஒரு கோலியாத்துங்கிற ஒரு ஸ்திரீ தான் ஒரு இன்னொருத்தரோட போய் கூட்டு சேரும். சாத்தானும் கூட்டு சேர்ந்தா தேவன் இருப்பாரா? தேவன் சாத்தானோட இருக்காரு? இல்ல சாத்தான் தேவனோட இருக்கிறாங்க? கிடையாது. இதை நாம் அறிந்து கொண்டு நாம் தப்பித்தால் நல்லது. இனி காலம் செல்லாது, தப்பித்தால் நல்லது. கர்த்தருடைய வருகையும் சமீபமா இருக்கிறதுனால நாம் தப்பித்தால் நல்லது. எல்லையில்லாத கொண்டாட்டம் வேணுமா? இங்க சாத்தானோட கூட்டு சேர்ந்து கோலியாத்தோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த கொண்டாட்டம் வேணுமா? இந்த கொண்டாட்டம் எங்க கொண்டு போயிரும்? எல்லையில்லாத துன்பமும் வேதனையும் பாடுகளும் இன்னும் நீ கற்பனைக்கு எட்டாத நரகத்துக்கு கொண்டு போயிரும். அதுதான் வேணும் எனக்கு. அதுதான் எது வேணும்? நரகத்துல போய் மேல வாசிக்கிறதா எனக்கு வேணும். அங்க என்ன மேல இருக்கா, என்ன நாயனா இருக்கா? என்ன வேண்டான்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு. அவர் காது கேக்குது, தப்பிக்கவே முடியாது. அவர் கண்ணு பார்க்குது, அவர் காது கேக்குது. 145 சங்கீதம். எட்டாம் வசனம் 8-9. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். வார்த்தை என்ன? அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்.
அப்போ அவங்களுக்கு பயப்படுறவங்க ஏடா கூடமா பேச மாட்டாங்கல்ல, வாய் திறக்க மாட்டோமா, ஏடா கூடமா பேச மாட்டான்ல, வாய்க்கு வந்தபடி பேச மாட்டான்ல, பேச மாட்டான்ல. மனுஷரை பார்த்து துரோகிகள், பச்சை துரோகி, அந்த துரோகி, வெள்ளை துரோகி, கருப்பு துரோகி, சோப்பு துரோகி இப்படி சொல்ல மாட்டான்ல, இவ்வளோ துணிகரமா சொல்ல மாட்டான்ல. பேசணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தேவனிடத்துல கணக்கு கொடுக்கணும்ல. கணக்குன்னு என்ன இருந்தா கணக்குன்னு ஏது கணக்கு வாங்கி கணக்கு அப்படி யாரும் கணக்கு பார்த்துட்டு விட்டுட்டு போவாரா? இல்ல, பிச்சு எடுத்துருவாரு கர்த்தர், பிச்சு எடுத்துருவாரு. கர்த்தர் சொன்னதுதான். அவர் நன்மையான எந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ அந்த நன்மையாகிய தேவன் அந்த நன்மையை கொண்டு வருவார். அப்புறம் இது நம்பலன்னா அவர் வந்து என்ன கூட்டிட்டு போவார்ன்றது எப்படி நம்புவோம்? செத்த பிறகு சாவர வரைக்கும் ரைட்டு, கர்த்தர் பரலோகத்துக்கு நான் கண்டிப்பா போயிடுவேன். செத்த பிறகு எப்படி தெரியும் நமக்கு பரலோகத்துக்கு போனோமா இல்லையான்னு? தெரியாதுல்ல. உயிரோடு இருக்கும் போதுன்னு தெரியாது. நம்பிக்கை நமக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போனவங்கன்னு நம்ம சொல்லிக்கிறவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்களா, நான் அங்கதான் இருக்கிறேன், நீ வந்துருன்னு, வந்துரு அங்க வந்துருன்னு. இவங்க என்ன சொல்லுவாங்க, நீயே போயிட்டியா பரலோகத்துக்கு, என்னை விட அதிக வாய் பேசுற நீயே போயிட்டியா, என்னை விட அக்கறம் பண்ற நீயே அங்க போயிட்டியா, நான் அடிக்கடி கூட்டு சேர்ந்துக்கிறேன், என்னை விட அதிகமா கூட்டு சேர்ந்துக்குவேன், நீ அப்படிப்பட்ட கூட்டு சேர்ந்துக்கிற நீயே அங்க போயிட்டேன்னா சொல்லிட்டு அப்படியெல்லாம் சம்பாஷணை பண்ணிக்க முடியுமா? போகும்போதே போன் எடுத்துன்னு போயிட்டாங்களா என்ன, செல்போனு, பரலோகத்துக்குரிய சிம்மை போட்டுக்கின்னு போயிட்டாங்களா என்ன? போயிட்டான் எடுத்துட்டாங்களா என்ன? தெரியுதில்ல. அப்ப செத்த பிறகு உயிரோடு இருக்கும் போது இருக்கிற இந்த நம்பிக்கை தான் நல் நம்பிக்கை. அது கர்த்தர் பார்த்து அவர் மேல இருக்கிற அவர் சொல்றபடி வாழ்ந்து அதில் நிலைத்து அவரால் நிலைத்து அந்த நம்பிக்கையில நாம் இருப்போமானால் கர்த்தர் வருகையில எடுத்துக்கணும்னா பரலோகத்தில் இருப்போம். அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த கால நேரம் நமக்கு அழைப்பு இருக்குமோ நமக்கு தெரியாது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22:32. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். இரக்கம் என்பது மனுஷங்கிட்ட கிடையாது. இரக்கமற்ற மற்ற சாத்தானோடு மனுஷர் இருக்கிறதுனால இரக்கம் என்பது மனிதனிடத்தில் கிடையாது. இரக்கம் என்பது கர்த்தரிடத்தில் தான் இருக்கு. மன்னிப்பு, இரக்கம், கிருபை, தயவு, கருணை, கடாட்சியம், பேரன்பு, உண்மையான அந்த பாசம், நேசம் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கு? கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. வேற யார்கிட்டையும் கிடையாது, கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6ஆம் சங்கீதம். ஒன்றாம் வசனத்திலிருந்து. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று.
அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். பாருங்க என்னன்னு, எப்படி கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பம் ஜெபம் தாவீது ராஜா பண்றாரு. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதையும், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். கர்த்தருக்கு மிகவும் பிரியமா நடக்கிறவர். கர்த்தருடைய இருதயத்துக்கு பச்சைபால் ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர், நடந்து கொண்டவர், நடக்கிறவர். கர்த்தர் இருதயத்தின் விருப்பத்தின்படி எல்லாம் செய்கிறவர் தாவீது. நாம் அப்படி கிடையாது, செய்கிறவர். அப்படி இருக்கிறவரே என்ன சொல்லி தேவனிட்ட போய் கதறாரு சொல்லி, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகளெல்லாம் நடுங்கிறது. நான் இப்படி ஏடாகுடமா பேசுறது, கோலியாத்துகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பேசுறது, கொள்றது, என் காதில் வந்து சொல்கிறவங்க பேச்சை கேட்கறது கேட்டு நான் போய் இன்னொருத்தவங்க இதில் கொண்டு போய் காதை கொண்டு போய் கொடுத்து கேட்டுட்டு வரதை வச்சு பேசுறது, கொள்றது, இதெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இப்படிப்பட்ட ஆட்களோட சேர்றதுக்கு, கொள்றதுக்கு, கூட்டு சேர்றதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அவர்கள் பேசுவது போல பேசுறதுக்கு எனக்கு கை காலெல்லாம் நடுங்குகிறது. 3 வசனம், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின்படி என்னை ரட்சியும்னா எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க சொல்றாரு. 5, மரணத்தில் உம்மை நினைவு கூறுதல்ல. செத்துப்புட்டானா முடிஞ்சு போச்சு. உங்க பேச்சை கேட்காம செத்துப்புட்டா மரணத்துல மரணம் வந்துருச்சுன்னா எங்கது பாட்டு பாடுறது? செத்து போனவங்க எங்க போய் பாட்டு பாடுவாங்க? டக 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 எல்லாம் எவ்வளோ மியூசிக் அடிச்சாலும் பாடுவாங்களா என்ன? எஞ்சி அந்த மியூசிக் போட்டா பாடுவாங்களா என்ன? பாடுவாங்களா? அதான் சொல்றாரு, மரணத்தில் உம்மை நினைவு கூறுதல், பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? அங்க நரகத்துல வெந்துகிட்டு இருக்கிறவன் அங்க உட்காந்துக்கிட்டு சோத்திரம் சொல்லிட்டு இருப்பானாங்க. சோத்திரம் அந்த பொம்பளையால தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். நான் இந்த நரகத்துக்கு வந்ததே அங்கதான், இங்கதான் கீழே இருந்து கத்தின்னு கிடப்பாங்க அங்க திட்டின்னு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து சேர்ந்துருவேன்னு. எங்க? பாதாளத்துல, நரகத்துல. நான் இருக்கிற இடத்துக்கு நீ கண்டிப்பா நீ வருவ. நீ எங்க போயிடுவ? நீ என்ன இங்க அமுச்சு வச்சுட்ட? நீ நான் பேச்சை கேட்டு நான் கீழே வந்துட்டேன், நீ மட்டும் தப்பிச்சிருவியா? நீ எங்க வருவ? அப்படித்தான் திட்டின்னு கிடப்பாங்க. அதனாலதான் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அங்க வந்து துதிப்பவன் யார்? அங்க துதிக்கலாம் முடியாது, திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, கரிஞ்சு கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. 6 வசனம், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. அப்படின்னா எவ்வளவு அழுவாழுவுறது, அவ்வளவு ஈஸியா பேசுறது, எவ்வளவு அழுவாழுவுறாரு தாவீது. எதுக்கு? பிரச்சனையிலேருந்து விடுவீங்க ஆண்டவரே. தாவீது, சிக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன அவர் மன்னிக்க மாட்டேன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்காரா என்ன? தாப்பேன் இறங்க மாட்டான்னு எழுதி வச்சிருக்கிறாரா? மீட்க மாட்டேன், விடுவிக்க மாட்டேன், ரட்சிக்க மாட்டேன், நன்மை செய்ய மாட்டேன்னு எங்கேயாவது வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா? என்னால் முடியாது பாது. என்னால் நிறைய பேருக்கு செஞ்சு 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 டயர்டாயிட்டேன், செஞ்சு 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 ரொம்ப இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறார் ஏசப்பா? இல்லையா? கிடையவே கிடையாது. அப்போ சொல்றார், ரா முழுதும் என் கட்டிலை நினைக்கிறேன். இதை சாத்தான் என்ன செய்வான்? நினச்சி பார்ப்பானா? சாத்தான் மனுஷன் எதை நினைப்பானா? அதை நினைக்க மாட்டான். 7, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அப்படின்னா எந்த சத்துருக்கள்? இந்த கோலியாத்துகளோட கூட்டு சேர்ற சத்துருக்கள். அப்போ சொல்றாரு, அப்போ அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே. யாரு? அவங்களுக்கு என்ன பேரு? அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இவர் பார்த்தாரா என்ன? ஆனா நம்பிக்கையா சொல்றாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று. 9, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்றார். அடுத்தது, அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார். 3வது, என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். நம்பிக்கையா சொல்றார், என் ஜபத்தை கிருபையாய் அவர் என்ன செய்வாரு?
ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி, என் பகைஞர்கள் எல்லாரும் வெட்கி கலங்கி போவார்கள், அவர்கள் வெட்கத்தாலே மூடப்படுவார்கள். தாவீதை துரோகி என்று சொன்னவர்கள், பச்சை துரோகி என்று சொன்னவர்கள் வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுவாங்கன்னா அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடுவாங்க. எந்த சூழ்நிலையை எவர்களை குறித்து கேவலமாய் பேசினார்களோ, கேட்பார் பேச்சு கேட்டு பேசுகிறார்களோ, கேவலமாய் பேசுகிறார்களோ, சாத்தான் சொல்றதை வச்சு பேசுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையும் அப்படி பேசுறபடி ஆயிரும். அதுல கர்த்தர் இருக்க மாட்டார், அதுல கர்த்தர் இருக்க மாட்டார். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 14-15. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும், துன்பத்தை பாரும், துன்பத்தை பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். பார்த்தீங்களா, அவங்க பேசின அந்த வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்த வாட்டிகளுக்கு, தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு, தேவனுடைய உத்தம விசுவாசிகளுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையின்படியே அவர்கள் வெட்டின குழியிலேயே அவர்கள் என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை, யாருக்கு மறைவாய் வலை வைத்தார்கள்? தேவ பிள்ளைகளுக்கு வலையை வைத்தார்கள். எதுக்கு வலையை வைக்கிறாங்க? சிக்கணும்னு. எதுக்கு? இதுல சிக்கிறணும். இன்னைக்கு தேவ வார்த்தை கேட்டு வந்தியா நீ? சத்தியத்தை கேட்டு வந்தியா நீ? இந்த ஒரே ஒன்று அமைக்கிறேன் பாரு, ஒரே அமுக்கு அமைக்கிறேன் பாரு, உன்னை ஒரே சும்மா லேசா 2 நிமிஷம் பேசினா போதும். உன்னை என்ன பண்ணா போதும்? 2 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம். அதுவே 2 நிமிஷமே அதிகம். 1 நிமிஷம் அப்படின்னா போதும், நீ பத்திக்குவே, நீ ஆட்டோமேட்டிக்கா பத்திக்குவ. தீப்பெட்டியில ஒரு இது இருக்கும் சைடில், அதில் வச்சு குச்சியை தேய்ச்சாதான் நெருப்பு வரும். சிலது ஒரே இதில் வரும், சிலது 3-4 ட்ரிப்பு போடணும் போட்டு, சில நேரம் அது கூட வராது, இன்னொரு குச்சியை எடுத்து தேய்க்கணும். அப்படி பார்த்தோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எப்படின்னா, தீக்குச்சி கிட்ட கொண்டு போகும்போது பற்றிக்கும். தீக்குச்சி கிட்ட கொண்டு போகும்போதே வாய் பற்றிக்கும். வாயிலிருந்து வெளியே என்ன வரும்? புகையா இது வரும், நெருப்பு வரும். புகை வராது, நெருப்பு வரும். சிலர் வாயில் பெட்ரோல் ஊதி ஒரு இதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்கல்ல, அது என்ன ஒரு 10 நிமிஷமா ஊதின்னு இருப்பாங்க, அந்த ஒரு செகண்ட் அப்படி ஊதுவாங்க. இவங்க வாயிலேருந்து எப்படி வரும்? நெருப்பு வந்துக்கினே இருக்கும். என்னது? நெருப்பு வந்துக்கினே இருக்கும். அதுதான் சாத்தான் செய்கிற செயல். சாத்தான் தேவனுடைய பிள்ளைகள், மாற்ற தேவ பிள்ளைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க வாயிலேருந்து வருகிற அந்த நெருப்பு, அந்த நெருப்பு பாருங்க. சாத்தான் தூங்கவே மாட்டான். சாத்தான் தேவ பிள்ளைகளை கவுக்குற விஷயத்தில் தூங்க மாட்டான். தேவ பிள்ளைங்க என்ன ஆவாங்க? பார்த்து பிடிச்சிக்கிறேன் பாருங்க. அதுதான், அது யோசித்து பாருங்க. நம்மை ஆட்சி செய்கிறது யாருன்னு பார்த்துக்கணும். அடுத்தது வாசிங்கம்மா. ஏசாயா 50ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 50ஆம் அதிகாரம் 4-10. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இது எல்லாம் கர்த்தராகி இதுல பெரும்பாலும் வசனங்கள் ஏசப்பாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள். இந்த அதிகாரம், இந்த ஏசையாவில் இருக்கிற அந்த அதிகாரம் நல்லா பாருங்க. 6ஆம் வசனத்துல அடிக்கிறவர்களுக்கு என் முதுக. நம்ம எவ்வளோ அடிக்கிறோம் அடுத்தவங்கள வார்த்தையால், செய்கையால். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோடு இருக்கிறவங்க நமக்கு நன்மை தான் அவங்க செய்கிறாங்க, நன்மை தான் செய்கிறாங்க. நமக்காக ஜெபிக்கிறாங்க, நமக்காக தரப்பில் நிற்கிறாங்க, நமக்காக எல்லா விதத்திலும் கண்ணீர் விடுறாங்க, நமக்காக எல்லா விதத்துலையும் எத்தனையோ காரியத்தில் உதவியாக ஒத்தாசையாக கர்த்தர் தம்முடைய மனுஷர்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் தேவனையும் தேவன் வைத்திருக்கிறவர்களுக்கும் விரோதமாக பேசி கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு அடி, ஒவ்வொன்று அடி, ஒரு வெட்டுக்காயம், வெட்டுக்காயம். ஆனால் அங்கே ஏசப்பாவை குறித்து ஏசையா தீர்க்கதரிசி ஆவியானவரால் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசப்பா சிலுவையில் நடக்க போகிறத எழுதி வச்சிருக்கிறாரு. என்னது? அடிக்கிறவர்களுக்கு முதுகையும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு. எப்படி இருக்கும்? ஏசப்பாவுடைய தாடியை பிடுங்குனாங்க. சரி, உங்களது முடியை ஒன்று ஒன்றா பிடுங்குவோமே, ஒன்று அப்படி பிடிச்சி ஒன்று பிடுங்குவோம். வெறும் வலிக்குமா? கத்துன்னு கத்துவாங்க. எப்படி வேணா ரத்தம் வந்துடும். ரத்தம் எல்லா முடியும் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கத்தக்கூடாது, வாய் எதுவும் பேசக்கூடாது. கத்தாமல் இருப்போமா? வெறும் கத்துவோமா? வாய்க்கு வந்தபடி திட்டுவோம். வரும் கத்துவாங்களாம், வாய்க்கு வந்தபடி பேசுவோம். அவன் பாருங்க, தாடியை பிக்கிறதுக்கு. அப்போ நமக்கு என்ன தகுதி இருக்குது? நமக்கு என்ன அருகதை இருக்குது அவருடைய தாடி பிக்கப்படுறதுக்கு? நம்ம அடுத்தவங்களை பிடுங்கி எடுத்ததுக்கு அவருடைய முடி பிக்கப்பட்டது. நம்ம அடுத்தவங்களை காரி துப்புனதை, அந்த துப்பை அவர் வாங்கினார் சிலுவையில். நம்ம இஷ்டத்துக்கும் துப்புறோம், எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி துப்பிட்டு. நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாது, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் சாத்தான் விளையாடிட்டாமா, சும்மா சொல்லக்கூடாது. அப்போ கூட யாருக்கு தான் பேரு? சாத்தானுக்கு பேரு. என்னன்னு அப்படி செஞ்சிட்டாமா, அப்படி அவன் பண்றதுக்கு நம்ம தப்பு தான் நம்ம இடம். ஆனால் 8 ட்ரிப்பு வந்தான்னு வச்சுக்கோ, அவன் 10 அடி வரும். அவன் வந்து 5 அடி கிட்ட வரும்போதே நான் அவனை அடிச்சிருக்கணும். அடிச்சிருக்கணும். அவன் 5 அடி வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன். அவன் 5 அடி கிட்ட வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் அடுத்த ட்ரிப்பு அவனை விட மாட்டான். அவன் 10 அடி வரும்போது நான் விழுந்துருவான். 5 அடி வரும்போது விழுந்துட்டேன் இந்த தடவை. ஆனால் அடுத்த ட்ரிப் வந்தா நான் அவனை விட மாட்டான். அவன் இன்னும் என்னை ஏமாற்ற விட மாட்டான். அவன் 10 அடி வரும்போது நான் விழுந்துருவேன். அவன் என்ன நினச்சிட்டு வரானோ அதுக்கு தக்கபடி நான் விழுந்துருவேன். இதுதான் அப்படியே சும்மா ஹாய் ஊயின்றது. ஏசுவின் நாமத்தினால அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன்னு ஒன்றுமே கிடையாது. அவன் தான் சொல்லுவான், உன்னை வச்சு நான் தானே பண்ணுறேன், நீ என்ன பண்ணுறேன்றேன்ப. உன்னை வச்சு நான் தானே பண்ணுறேன், நீ என்ன வச்சு என்ன பண்ணுறேன்னு. அப்போ அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அப்போ கன்னத்தில் பலார்னு அப்போ அவரை அரைஞ்சாங்க. ஏசப்பாவை கன்னத்தில் உங்களை பலான்னு ஒன்று கொடுக்கட்டுமே, வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பளீர்னு என்ன நடக்கும்? அடிக்கலையே, வாயில அந்த அடியை வாய் வார்த்தையால அந்த மாதிரி அடின்னு அடிச்சு எல்லாரும் அடிச்சு தரையா படுக்க வச்சிடுறோம். ரத்த வெள்ளத்துல படுக்க வச்சுட்டு நான் யாரையுமே அடிச்சது இல்லை. அதுதான் நான் சொல்றது. அப்போ அந்த இருதயத்துல அந்த உணர்வே வரல. நம்ம இப்படி பேசுறோம், இப்படி நடக்கிறோம், அடுத்தவங்களுடைய ரத்தத்தை வடிய வைக்கிறோம், இருதயத்துல இவ்வளவு பெரிய காயத்தை உண்டு பண்றோம். தேவன் எல்லாம் எழுதி வைப்பாரு, எல்லாம் எழுதி வச்சு திருப்பி எல்லாம் நமக்கே ரிட்டர்ன் ஆகி வருமே. அவங்களுக்கு தான் ரிட்டர்ன் ஆகி வரும் எல்லாமே. இப்ப மேல விடுற கல்லெல்லாம் மேலே போய் நின்னுங்க. சரி, மேல போகுமா வேகமா? மேல இருந்து கீழே வர்ற கல் வேகமா வருமா?
இங்கேருந்து விடுற கல் ஒருத்தவங்க மேலே போகுது, ஆனால் திரும்பி வரும்போது அவங்க மேலே எப்படி வரும்? ரொம்ப வேகமாக வரும். ரொம்ப வேகமாக மறந்து ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு வரீங்க, நேராக வரும். மேலே விட்ட கல்லெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு லோடு கல்லாக வந்து விழும். ஒரு கல்லாக விழுறது எப்படி? அதே தாங்க முடியாது. ஒரு லோடு கல்லாக வந்ததுன்னா எப்படி இருக்கும்? எங்கே போய் உள்ளே போய் பூந்துக்கிறது? எங்கே போய் உள்ளே போய் பூந்துக்கிறது? எங்கேருந்து உள்ளே பூந்துக்கிறது? அங்கே உயிரெலாம் போகாது. ஆனால் போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கும், போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கும். அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்ய அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஏசப்பாவுக்கு. ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கு. ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கலன்னா இஷ்டத்துக்கும் பேசுகிறானுங்க, இஷ்டத்துக்கும் பேசுகிறாளுங்க, இஷ்டத்துக்கும் பேசுகிறானுங்க, தாறுமாறாக பேசுகிறானுங்க, தாறுமாறாக பேசுகிறாளுங்க, தாறுமாறாக பேசுகிறாளுங்க. அதனால என் முகத்தை என்னவாக்கிட்டேன்? காரணம்னா அந்த பேசுகிற அந்த வாயின் வார்த்தைகள், அந்த எச்சம், அந்த இது, அந்த காரி துப்பு பேசுகிற, கேவலமாக பேசுறது, கொள்வது என்னுடைய இது எல்லாமே, அதனால் அதை சகிச்சுக்கிட்டு கற்பாரியாக இருந்தேன்றார் இயேசப்பா. அவருடைய வழியில் நடக்கிறவர்களும் இந்த பாதைகள் வழியிலே கடந்து போகிறவர்களுக்கும் இந்த நிலை தான், இந்த நிலை தான். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து 17. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுது இமைப்பொழுது உன்னை அந்த இமைப்பொழுதே நமக்கு பல வருஷங்கள், அதில் இமைப்பொழுதுன்னு போடப்பட்டிருக்கு பல வருஷங்கள். 3 வருடமோ 4 வருடமோ 5 வருடமோ 6 வருடமோ, அந்த இமைப்பொழுது அவருக்கு என்னது? பல வருடங்கள், பல வருடங்கள், பல வருடங்கள். அப்படின்னா அவ்வளோ பல வருடங்கள்னா அவ்வளோ பல வருடங்களிலே நாங்கள் இப்போ கொஞ்சம் உங்களை மறந்தேன்னு நம்மளும் சொல்கிறதும் பல வருஷங்கள் அவளை மறந்துட்டோம். அவரை மறந்துட்டோம். அவர் பார்க்குறாரு கேட்குறாருங்கிற பயமே இல்லாமல் மறந்துட்டோம், நடந்துட்டோம். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஒரு ஆள் போவாங்க நினைக்கிறேன் பரலோகத்துக்கு. அப்போ பாருங்க,
பாருங்க, இறங்குவேன், நான் உன் கூடவே இருந்தனே, நான் பரலோகத்துக்கு போலையேன்னு அழுதா பிரயோஜனம் இல்லை. என்ன எங்க? ஆமேன், ஆமேன். பாருங்க, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால், அப்படின்னா பல வருஷம். அற்ப காலமும் என்றது பல வருஷம், இமை பொழுதுன்றதும் பல வருஷம், அற்ப காலம் என்பதும் பல வருஷம். இவ்வளோ வருஷம், இவ்வளோ வருஷம், இவ்வளோ வருஷம், இவ்வளோ வருஷம். கத்தர் கோபம் 3 மாசம் இருக்கும்னு நினைச்சோம், கத்தர் கோபம் 4 மாசம் இருக்கும்னு நினைச்சோம், கத்தர் கோபம் 6 மாசத்துல நம்ம சிக்கலெல்லாம் தீர்த்துருவார், பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாருன்னு நினைச்சோம், நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவார்னு நினைச்சோம். 9 மாசத்துல தீர்த்துருவார்னு நினைச்சோம், 1 வருஷத்துல தீர்த்துருவார்னு நினைச்சோம். அவர் தீக்கிற மாதிரியே தெரியல, நம்மளை தீர்த்து கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்மளை தீக்கிற மாதிரியே தெரியல, நம்மளை தீர்த்து கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்மளை தீர்த்து கட்டிட்டாருன்னு. அவன் பாருங்க, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தான். மறுபடியும் இமை பொழுது மறைத்தன்னா ஒண்ணுமே தெரியாது, இருட்டு. இப்போ உங்களை ஒருத்தர் மறைச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க முதுகை விட 3 மடங்கு பெருசு, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட நல்ல உயரம், நீங்க என்ன பண்ணுவீங்க? எட்டி எட்டி பாப்பீங்க, எட்டவே முடியல. இது என்ன முதுகா செவுறாது? என்னங்கடா இது, மனுஷனா அரக்கனா இவ்வளோ பிடிச்சாகிறான், தள்ளி கூட நம்மளால விட முடியல, வேணா தள்ளி கூட விட முடியல. அப்படி தள்ளி விட்டா ஓரம் போனாலும் காதில் விடுற மாதிரியே தெரியல. நம்மளும் எட்டி எட்டி பார்க்குறோம், எட்டி எட்டி பார்க்குறோம், அந்த பக்கத்தில் இருக்குது ஒன்றுமே தெரியல. என்ன செய்யல? ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. அந்த பக்கம் இருக்கிறது எதுவுமே தெரியலன்னா இருட்டா இருக்குது. எல்லாமே என்னவா இருக்கு? இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கு. இப்போ இருட்டில் இருக்கிறவங்களுக்கு இருட்டில் தான் இருக்கும், வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். இருட்டில் இருக்கிறவங்க யாரை பார்க்கலாம்? வெளிச்சத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாம். இருட்டில் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க இருட்டில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அப்போ எதில் இருக்கிறோம்? வெளிச்சத்தில் இருந்தால் ஒழுங்கா பேசுவோம், ஒழுங்கா சிந்திப்போம், ஒழுங்கா யோசிப்போம், ஒழுங்கா விசுவாச அறிக்கையை பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் ஏடா கூடமா பேச மாட்டோம், ஏடா கூடமான கோலியாத்துகளோட கூட்டு சேர மாட்டோம், கூட்டு சேர மாட்டோம். அப்போ இருட்டில் இருக்கிறவங்க இன்னொரு இருட்டில் இருக்கிறவங்களை பார்க்க இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, என்னன்னு சொல்லி கத்துவாங்க? பிசாச்சு 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 பிசாச்சுன்னு தான் கத்துவாங்க. வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இருட்டில் இருக்கிறது வர்றவங்களை பார்க்கும்போது கிளீனா தெரியும் அது எவன் வர்றான் எவன் வர்றான்னு, எவன் வர்றான்னு. இருட்டில் வர்றவங்களுக்கு எங்க கீழே தடுக்கல் இருக்குது, கீழே எங்க தடுக்கிற இது இருக்குது, எங்க மேடு இருக்கு கல் இருக்குன்னு தெரியாது, தடுக்க விழுந்துருவோம், எங்க இடருவோன்னு தெரியாது. வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இடற காரியம் என்ன இருக்குதுன்றது அந்த வெளிச்சத்தில் தெரிஞ்சிடும். வேதத்தில் போடப்பட்டிருக்க இந்த வார்த்தைகள் இருக்கு. அப்படின்னு இடற மாட்டோம், என்ன மாட்டோம்? இடற மாட்டோம். வெளிச்சம் என்பது தேவனுடையது, தேவனுடையது, தேவனுடைய வழிகள். அப்போ அற்ப காலத்தின் கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன். இதெல்லாம் நடந்தது, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது சொல்றாரு. ஆனாலும், அந்த ஆனாலும்ங்கிறது ரொம்ப முக்கியம் வேதத்துல. பின்புன்ற வார்த்தையும் அப்பொழுது என்று எழுதப்படுகிற வார்த்தையும் ஆனாலும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள்லாம் அது, அப்புறம் சேலா என்று எழுதப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்போ ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இப்போ இறங்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு, அவர் முடிவு பண்ணிட்டாரு, இறங்குவேன்னு முடிவு பண்ணிட்டாரு. எங்க இருக்கிறார் தேவன்? பரலோகத்தில் இருக்கிறாரு. நாம் தேவனோட இருந்தால் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவரோட கூட இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறோம். அப்போ இறங்குவேன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்றார். கண்டிப்பா இறங்குவேன். மீட்பர் என்றால் விடுவிக்கிறவர், நம்மை மீட்டு விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர் என்று சொல்லிட்டு அதே 9ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்படுகிறது, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இவ்வளவு நாள் உன் மேல கோபமா இருந்தேன்,
அந்த கோபத்தை ஆத்துனவர் ஏசப்பா தான். பிதாவுடைய கோபம் நமது பேரிலே எந்தெந்த காரியத்தில் இருந்ததோ அதையெல்லாம் ஆற்றி போட்டவர். அவர் கோபத்தை தனியே செய்தவர். அந்த கோபம் நமது பேரில் இல்லாதபடி அதை அவரிடத்திலிருந்து அகற்றி விட்டவர். பிதாவை சாந்தம் பண்ணினவர் ஏசப்பா தான். அவரை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு கர்த்தராகிய தேவன். மலைகள் விலகினாலும் 10ஆம் வசனம், மலைகள்னா அவருடைய பிள்ளைங்க யார நம்பி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மலைகள். அவங்க சொத்தை நம்பி இருக்கிறதோ, பணத்தை நம்பி இருக்கிறதோ, வேற எந்த வகையான செல்வத்தை நம்பி இருக்கிறதோ, எந்த பதவிகளை நம்பி இருக்கிறதோ, அதிகாரத்தை நம்பி இருக்கிறதோ, தலைமுறை சொத்துக்களை நம்பி இருக்கிறதோ, அவங்க சொந்தத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஐபிகளை நம்பி இருக்கிறதோ, இப்படிப்பட்ட பர்வதங்கள் எல்லாம் விலகினாலும், விட்டுட்டு விலகினாலும், ஒத்தாசை பண்றவங்க, ஊர்தனை பண்றவங்க, சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்ற. நான் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நான் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்று சொல்லிட்டு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் அப்ப கர்த்தரால போதிக்கப்பட்டவங்களா இருந்தா கர்த்தர் வார்த்தை தானே ஒரு நேரம் பேசுறாங்க, இன்னொரு நேரம் பேச மாட்டாங்க. அது யார்? சாத்தான் தான். அது பேசுனா ஒழுங்கா பேசுறது தான் யாருடைய இது? நம்ம மன வேதனையில புலம்புறது வேற, நம்ம அங்கலாய்க்கிறது வேற. ஏடா கூடமா பேசுறது வேற, அங்கலாய்க்கு அழுறது வேற. அழுது புலம்புறோம், நம்ம கஷ்டத்தை சொல்லி, வேதனையை சொல்லி, துன்பத்தை சொல்லி, நம் தேவைகள் சந்திக்கப்படாததை குறித்து, காலதாமதங்களை குறித்து, ஏமாற்றத்தை குறித்து, நெருக்கத்தை குறித்து, வறுமையை குறித்து நம்ம பஞ்சலிக்கிறோம், நம்ம சஞ்சலப்படுறோம், வருத்தப்படுறோம், கதறோம், அழுகுறோம், புலம்புறோம். அது வேற. தேவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார். நம்ம விளங்கி கொள்கிற தேவன் எல்லாவற்றையும் விளங்கி கொள்வார். வேற யாரும் விளங்க முடியாது, அவர் விளங்கிக்குவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னா, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை, என் வீட்டார் யாரும் ரட்சிக்கப்படலைன்னா ஒரு நாள் வரும், அது ரட்சிக்கிற நாள் வரும். அவங்கெல்லாம் இன்னும் கர்த்தருடைய பிள்ளை ஆகலையா, நீயே இன்னும் சரியாகல. அவங்க ரட்சிக்கப்படலை, இவங்க ரட்சிக்கப்படல, அவங்க ஏசாமி பிள்ளை ஆகலான்னு, ஏசாமி பிள்ளை ஆகணும்னு சொல்றவங்களே ஏசாமி பிள்ளையா இல்லையே. அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நீ இருக்கிற சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏடா கூடமா பேசுறாங்க, ஏடா கூடமா நடக்கிறாங்க, ஏடா கூடமா இது பண்றாங்க, சமாதானமாவே பேச மாட்டாங்க, எல்லாம் தடால் புடால் கிடால் புடால்னு நடக்கிறாங்க, கொள்றாங்கன்னா அவங்க அதுக்கு நான் போற வழியிலேயே போறேனே. நீ ஏசாமி பிள்ளையா இருந்து ஏசப்பா வார்த்தையே உன் வாயில இல்லையே. உன் வாயில இல்லை, உன் நடக்கையில இல்லை, உன் செய்கையில இல்லை, உன் கிரியையில இல்லை, எதுலையுமே இல்லையே. நீ எதுக்கு என்ன போய் சொல்ற? நீ முதல்ல நீ சரியாவு. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒருத்தர் ரொம்ப நாளாக வரலன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்க வரல, ஒரு மாச கணக்கில் வரல, இல்லை ஒரு வருஷமாவே வரலன்னு வச்சுங்களேன். இன்னும் உனக்கு இப்போதான் உனக்கு தெரிஞ்சுதா வீடு, உனக்கு இப்போதான் மூஞ்சி, உனக்கு இப்போதான் நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறோன்னு உனக்கு தெரிஞ்சுதா உனக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் 4-5 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. சிலர் முடிவு பண்ணுவாங்க, நீ செத்தாலும் நான் அந்த பக்கமே வரமாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, நீ செத்து போனாலும், நீ செத்து போயிட்டேன்னு கேட்டாலும் நான் அந்த பக்கம் வரமாட்டேன். இப்படி சொல்றவங்களும் இருப்பாங்க. அதுக்கு யார் காரணம்? இந்த வாய் பேசுறவங்க தானே காரணம். ஏசாமி பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன், ஏசாமி பிள்ளை ஆக மாட்டேன்னு சொல்லிக்கிறேன், ஏசாமி பிள்ளைங்களை பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்றேன், ஏசாமி பிள்ளைங்களை வச்சு அக்கறையா விசாரிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றோம். ஒன்று உயிரோட ஒன்று இருக்குதே ஒரு ஜென்மம், அந்த ஜென்மத்தை வந்து பார்க்கணும்னு உனக்கு தெரியாதா உனக்கு ஜென்மம் அப்படின்னு கேட்குறோம். ஓ புரியலையோ? அதெல்லாம் நல்லா புரியும் இந்த வார்த்தைலாம். ஏன்னா எல்லாரோட இருக்கிற வார்த்தை அது நல்லா புரியும். அது எப்படி புரியாத மாதிரி இந்த ஆக்டிங்லாம், நானும் இதே லைன்ல வந்தவன் தானே, எப்படி புரியாம இருக்கும்? அப்படியே ஒரு சொல்லிட்டு அவர் யாருக்கு மனசு வரும் வரத்துக்கு? அப்புறம் அதான் சார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்க. அப்ப நம்ம மாத்தணும்ல, நம்ம அப்ப அவங்க நம்ம கிட்ட அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த மாறுதலை பார்க்கணும்ல, அந்த மாற்றத்தை பார்க்கணும்ல. கனிவான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், இதமான வார்த்தைகள், ஆறுதல் படுத்துற வார்த்தை, தைரியப்படுத்துற வார்த்தை, பலப்படுத்துற வார்த்தை,
உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை, கிறிஸ்துக்குள்ள சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சொல்றது மட்டும் இல்லை, அவங்களுடைய அரவணைப்பு, பாசம், அன்பு இதெல்லாம் உண்மையாக இருக்கணும். இல்லை அதை பார்த்தா அவங்களால இருக்காம வராமல் எப்படி இருக்குப்பாங்க? கண்டிப்பாக வருவாங்க. அது இல்லாததுனால தான் வரமாட்டாங்க. அது இல்லாததுனால தான் வரமாட்டாங்க. நம்பிக்கை வரமாட்டேங்குது. அந்த மஞ்சளிடத்துல நம்பிக்கை வரமாட்டேங்குது சொல்லிட்டு அடுத்து இப்படி ஒன்று சொல்றாரு. பாருங்க 15ஆம் வசனம் 15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால். உனக்கு விரோதமாய் அப்படின்னா கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷிக்கு விரோதமா டெய்லி கூட்டம் கூடுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறவங்களும் கூட்டம் கூடி, அதை தான் கோலியாத்துகள் கூட்டம் கூடி. அப்போ உன்னால் அவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஏடாகூடமா இல்லாததெல்லாம் பேசிக்கொண்டு இருப்பார்களானால் அவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் அதான் பேசுறாங்களோ, நடக்கிறாங்களோ, கொள்றாங்களோ, திட்டம் தீட்டுறாங்களோ அவர்கள் உன்பட்சமாய் வருவார்கள். 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன். அப்போ கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு இறங்குகிறார் என்று சொல்லும் போது இறங்குற ஒரு நாளை வச்சிட்டாரு. அந்த நாள் வேணாம் ஆண்டவரே, அந்த நாளை எடுங்க, அவனுங்களுக்கு அந்த நாளை கொடுக்காதீங்க, அந்த நாளில் அவனுங்களுக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இப்ப இறங்குற நாளை அவர் மறக்கவே மாட்டார். அந்த நாளுக்கு காத்திருக்கிறது தான் ஒரு பிள்ளைங்க வேலை. அதைத்தான் சாத்தான் என்ன செய்ய மாட்டான், விடாதபடி கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னா நம்ம வாயை கெடுக்கிறது, நம்ம சிந்தைய மனசை கெடுத்தாதான் இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுது. இங்க நிறைய லோடு பண்றதுனால தான் உலக்கம் வெளியே வந்துருது. இல்லையா? எப்படித்தான் வருதுன்னே தெரியல. அது இப்படி தெரியாம எப்படித்தான் வருதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன மாதிரியே என்ன அருமையா பேசுதுன்னு. பின்ன அவன் கொடுக்கறது அவனை மாதிரி தானே பேச முடியும். தேவன் கொடுக்கறதா இருந்தா தேவன் கொடுக்குற மாதிரி பேச போறாங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. அப்போ ஏடா கூடமா சிந்திக்க வேண்டியது. சும்மா இருக்கிற நேரத்தில் ஏடா கூடமா அவன் கதை என்ன, இவன் கதை என்ன, அவங்க கதை என்ன, அவங்க எதுக்கு இப்படி பேசுனாங்க, இவங்க எதுக்கு பேசுனாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, இவங்க ஏன் அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, இவங்க ஏன் அப்படி தலை அப்படி வாரிட்டு வந்தாங்க, இவங்க ஏன் அப்படி பொட்டு வச்சுட்டு வந்தாங்க, இவங்க பல்ல இழுக்கிறத பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது, இவங்க சிரிச்சது பார்த்தாலும் எனக்கு டவுட்டாக இருக்குது, அவங்க நின்னதை பார்த்தா நல்லா இருக்குது, அவங்க ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி தெரியுது, இவங்க பேசிட்டு இருந்த மாதிரி தெரியுது, அது என்ன இது என்ன இது என்ன இது என்ன, யாருடைய ஆளு அதில் இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். சும்மா இல்லாமல் யோசனை பண்ணிக்கிட்டு அதை பற்றியே எல்லாம் பேசிட்டு இருந்தா கர்த்தருக்கு வாந்தி பண்ணதை ஒருத்தன் திங்கிறதுக்கு சமானம். வாந்தி பண்ணதை அவங்க சாப்பிடலாம், அது சாப்பிடுவாங்க. பட் அடுத்தவங்க வாந்தி பண்ணது சாப்பிடுவாங்களா? அவங்க வாந்தி பண்ணது யாராவது சாப்பிடுவாங்களா? ஆமான்றீங்க? சாப்பிட முடியாது இல்லை. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள். நாய் தான் கக்கி போட்டதை திரும்ப தின்ன போணுச்சு. நாய் சாப்பிடும், அது தெரியுமா? நாய் கக்கனதை சாப்பிடுவோம். நாய் கக்கனதா தெரியாதானே? நம்மளே அந்த மாதிரி நடந்துக்கும் போது நம்மளே சாப்பிட்றோம். என்ன வாந்தின்னா அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள், வாந்தி மாதிரி வார்த்தையை பண்ணிட்டு திரும்ப சாப்பிட்றதுக்கு சமானம். பண்ணி திரும்ப மறுபடியும் என்ன சேத்துல தான் போவோம் இல்லையா? கழுவிட்ட உடனே ஏசி ரூமில் போய் படுத்துனாங்க, காலை மேலே காலை போட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம், சன் டிவி பார்த்துட்டு இருக்கோம் இல்லை, உடனே அங்கே தான் ஓடும். அப்படி இந்த வாரம் அப்படி ஓடுறோமே, பண்ணி சேத்துல ஓடுற மாதிரி, நாய் கக்கனதை திங்கிறத மாதிரி ஓடுறோமே, பண்ணுறோமே, நடந்துக்கிறோமே. இனி அப்படி இல்லாமல் இருந்தால் நலமாய் இருக்குமே. இப்படி வாய்ப்பந்தபடி பேசாமல் இருந்தால், கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசாமல் இருந்தால் நலமாய் இருக்குமே. இனி ஒழுங்கா பேசணும்ல,
ஒழுங்கா நம்ம பேசுறோம்னு சொன்னாலே என்கிட்ட சுயநீதி இருக்கு. பேசணும் பேசணும், இது பேசல, பேசணும் பேசணும். அது கர்த்தருக்கு பிரியம். அது கர்த்தருக்கு, நாம் ஒவ்வொருவரும் அப்படி பேசுவது கர்த்தருக்கு பிரியம் பிரியம். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார் இறங்குகிறார். அவர் சொன்ன வார்த்தையை தவறி போகவே போகாது. அவர் சொன்ன வார்த்தைகள் தவறி போகாது. கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் எங்கள் தேவ ஆவியானவர் நீர் ஆண்டவரே, அல்லேலூயா, இறங்கி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரவாகத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எடுத்துரைத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உபதேசித்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்களை கண்டித்து எச்சரித்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்மனம் நாங்கள் உமக்குள்ளே பொருந்தும்படியாய் நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைக்காய், ஆகாரத்துக்காய், மன்னாவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். நீ தந்த பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதும் உடைய பிரசனம் நிறைந்திருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த நாமம் உடைய பிள்ளைகளிலும் ஆண்டவரே, லைவ்ல இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாக எங்கள் யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி நன்மை செய்கிறவரே, இறங்கி நன்மை செய்து உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே, குறைவுகளை எல்லாம் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்கி எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆண்டவரே, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை தாழ பணிந்து ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம். தூய பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.